ஸ்ரீ கௌமாரிகா காண்டம் 6ஆம் அத்தியாயம். நாரதர் அந்தணர்களை புனித தலத்தில் குடியேற்றுதல். ஸ்ரீ நாரத மாமுனிவர் கூறினார், இதை செவிமடுத்ததும் பால்குணா, அர்ஜுனா, நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் அடையாளத்தை வெளிப்படுத்திய பின்னர் நான் அந்தணர்களிடம் பின்வருமாறு கூறினேன். எங்கள் தந்தை பாக்கியசாலிதான், ஏனெனில் அவரால் படைக்கப்பட்டவற்றை உங்களை போன்ற சிறந்த அந்தணர்களே பாதுகாத்து வருகிறீர்கள். முன்னொரு காலத்தில் பகவான் ஸ்ரீஹரி திருமால் இந்த உண்மையை வெளிப்படுத்தினார். என் வழியை எடுத்துரைக்கும் சிறந்த அந்தணர்களை தவிர என்னை விட உயர்ந்த வேறு ஏதேனும் இருக்க முடியுமா? நான் எல்லையற்றவன் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதி. என்னை விட உயர்ந்தது வேறொன்றுமில்லை. எனவே எல்லா வகையிலும் நான் இன்று பாக்கியசாலி. பாவங்கள் மற்றும் துன்பங்களிலிருந்து விடுபட்ட உங்களை நான் தரிசித்ததால் என் பிறவியின் பயனை அடைந்துவிட்டேன். அப்போது சாடாதபர் என்பவரை தலைவராக கொண்ட அந்த அந்தணர்கள் சட்டென்று எழுந்தனர். அவர்கள் அர்க்யம், பாத்தியம் போன்றவற்றை அளித்து என்னை கௌரவித்து வழிபட்டனர். அவர்கள் என்னிடம், தேவி பிரித்தையின் மைந்தனே அர்ஜுனனே, நல்லோருக்குரிய பின்வரும் வார்த்தைகளை கூறினர். தேவமுனிவரே, தாங்கள் இங்கு எங்களிடம் வந்திருப்பதால் நாங்கள் பாக்கியசாலிகள் ஆனோம். தாம் எங்கிருந்து வருகிறீர்? இப்போது எங்கு செல்ல வேண்டும்? இங்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? சிறந்த முனிவரை அதை தெரிவிக்க வேண்டும். பாண்டுவின் மைந்தனே, அந்தணர்களின் இன்பம் தரும் சொற்களை செவிமடுத்து நான் அந்த சிறந்த முனிவர்களிடம் இவ்வாறு விடை கூறினேன். சிறந்த அந்தணர்களே, இதை செவிமடுங்கள். பிரம்மதேவரின் வேண்டுகோளின்படி மகிசாகர சங்கமம் எனும் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் அந்தணர்களுக்கு ஒரு மங்களகரமான புனித இடத்தை தானமாக வழங்க விரும்புகிறேன். இவ்விடத்திற்கு வரும் வழியில் நான் அந்தணர்களை சோதித்து வந்தேன். நீங்களும் சோதிக்கப்பட்டீர்கள். அந்தணர்களே, இப்போது நான் உங்களை ஓரிடத்தில் குடியேற்றப் போகிறேன். அதற்கு சம்மதியுங்கள். இவ்வாறு கூறப்பட்டதும் சாதாதபர் அந்தணர்களை கண்டு கூறினார், நாரத மாமுனிவரே, தேவர்களாலும் கூட எளிதில் அடைய முடியாதது பாரத நாடு என்பது உண்மைதான். அதிலும் குறிப்பாக அந்த மகிசாகர சங்கமத்தின் சிறப்பை குறித்து கேட்கவா வேண்டும்? அங்கு புனித நீராடுபவர் சிறந்த தீர்த்தத்தின் புனித தலத்தின் அனைத்து பலன்களையும் அடைகிறார். ஆனால் எங்களை மிகவும் அச்சுறுத்தும் ஒரு பெரும் ஆபத்து அங்கு உள்ளது. அங்கு பல திருடர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இரக்கமற்றவர்கள் மற்றும் துணிச்சலான செயல்களில் விருப்பம் கொண்டவர்கள். அவர்கள் ஸ்பர்ச மெய்யெழுத்துக்களில் 16ஆம் மற்றும் 21ஆம் எழுத்துக்களால் குறிக்கப்படும் எங்கள் செல்வத்தை, அதாவது த மற்றும் ப, எனவே தபஸ் அல்லது தவம் என்பது இங்கே குறிக்கப்படுகிறது, அபகரிக்கிறார்கள். அந்த செல்வம் இல்லாமல் நாங்கள் எப்படி வாழ்வை நடத்த இயலும்? திருடர்களின் பிடியில் சிக்குவதை விட பட்டினியோடு வாழ்வதே மேல். அர்ஜுனன் கூறினான், விசித்திரமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறதே. அந்தணரே, குறிப்பிடப்படும் அந்த திருடர்கள் யார்? அவர்கள் அபகரிக்கும் செல்வம் எது? அந்தணர்கள் அஞ்சும் இவர்கள் யார்? நாரத மாமுனிவர் கூறினார், காமம், கோபம் போன்றவைதான் அந்த திருடர்கள். தவம் என்பதே அந்த செல்வம். அது பறிபோய் விடுமோ என்று அஞ்சியதால் தான் அந்தணர்கள் என்னிடம் இவ்வாறு கூறினார்கள். அதன் பின் நான் அவர்களிடம், சிறந்த அந்தணர்களே, இதை அறிந்து கொள்ளுங்கள். விழிப்புடனும் கவனத்துடனும் இருப்பவர்களுக்கு அந்த தீய திருடர்களால் என்ன செய்துவிட இயலும்? ஒருவன் பயந்தவனாகவும் சோம்பேறியாகவும் தூய்மையற்றவனாகவும் இருந்தால் அவனால் என்னதான் சாதிக்க இயலும்? அத்தகையவனை பூமி விழுங்கிவிடும் என்று கூறினேன். சாதாதவர் கூறினார், நாங்கள் திருடர்களை கண்டு அஞ்சுகிறோம். அவர்கள் எங்கள் செல்வத்தில் பெரும் பகுதியை கவர்ந்து செல்கிறார்கள். அப்படி இருக்க நாங்கள் எப்படி விழித்திருக்க முடியும்? அந்த தீய திருடர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். அதனால் நாங்கள் வணங்கிவிட்டு வந்தோம். இப்படியாக நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விடுகிறோம். நாங்கள் பயந்து போயிருக்கிறோம். முனிவரே, தானம் பெறுவதும் கூட கொடுமையானது. அது 1/6 பங்கு பலனை மட்டுமே அளிக்கிறது. அவர் இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கும் போதே ஹாரீதர் என்ற முனிவர் கூறினார், ஸ்வர்க்கத்தையும் முக்தியையும் எளிதில் அடையக்கூடிய மகிசாகர சங்கமம் புனித தலம் என்பதை யார்தான் முட்டாள்தனமாக விடுவார்கள்?
ஸ்தம்ப தீர்த்தத்தில் அரைகணமேனும் வசிக்கும் வாய்ப்பு கிடைக்குமானால் எந்த அறிவாளிதான் கலாபம் மற்றும் பிற கிராமங்களில் தொடர்ந்து தங்கியிருப்பான்? காப்பவனான குமாரநாதனை நாம் உறுதியாக நம் மனதில் நிலை நிறுத்தினால் திருடர்கள் மற்றும் பிறவற்றின் பயம் நமக்கு என்ன செய்துவிட முடியும்? துணிச்சல் இல்லாமல் செழிப்பை ஒருபோதும் அடைய இயலாது. எனவே நாரத மாமுனிவரே, உங்கள் வேண்டுகோளின்படி நான் அங்கு செல்வேன். என் கீழ் 20,000 அந்தணர்கள் உள்ளனர். அவர்கள் அனைவரும் அந்தணர்களுக்கான 6 புனித கடமைகளில், அதாவது வேதங்களை கற்றல் மற்றும் கற்பித்தல், வேள்வி செய்தல் மற்றும் செய்வித்தல், தானம் பெறுதல் மற்றும் தர்ம தானம் அளித்தல் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் பேராசை, ஆணவம் அல்லது வஞ்சனை அற்றவர்கள். நான் அவர்களுடன் வருவேன். என் கருத்துப்படி இதுவே சிறந்தது. இச்சொற்கள் கூறப்பட்ட போது நான் அவற்றை என் தண்டத்தில் கோலின் நுனியில் ஏந்தி கொண்டு உடனே திரும்பி வந்தேன். மகனே, பிரித்தையின் மைந்தனே, குந்தியின் மகனே, நான் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வான வெளியில் பயணித்தேன். 100 யோஜனை தூரம் நீண்டுள்ள பனி பாதையை கடந்து அந்த சிறந்த பிராமணர்களுடன் கேதாரத்தை அடைந்தேன். ஸ்கந்தனின் அருளால் அந்த இடத்தை வானம் வழியாகவோ அல்லது ஒரு பிலம் நிலத்தடை பாதை வழியாகவோ மட்டுமே அடைய முடியும். வேறு வழியில் செல்ல இயலாது. அர்ஜுனன் கூறினான், அந்த கலாப கிராமம் எங்கே உள்ளது? நிலத்தடி பாதை வழியாக அதை எவ்வாறு அடையலாம்? ஸ்கந்தனின் அருளால் அது எவ்வாறு சாத்தியமாகிறது? நாரத மாமுனிவரே, இதனை எனக்கு கூறுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், 100 யோஜனை தூரம் நீண்டுள்ள ஒரு பனி பாதை இருப்பதாக ஸ்மிருதிகளில், வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கலாப கிராமம் உள்ளது. அதுவும் 100 யோஜனை தூரம் பரவியுள்ளது. அதன் முடிவில் 100 யோஜனை தூரம் பரவியுள்ள வாலுகார்ணவம் மணல் கடல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இடையில் உள்ள அந்த 100 யோஜனை நிலப்பகுதி பூமி ஸ்வர்க்கம், பூமியில் உள்ள ஸ்வர்க்கம் என்று விவரிக்கப்படுகிறது. பிலம், நிலத்தடி பாதை வழியாக அங்கு செல்வது எப்படி என்று கேளுங்கள். ஒருவர் உணவு அல்லது நீர் அருந்தாமல் பகவான் முருகனை வழிபட்டு திருப்திப்படுத்த வேண்டும். குகன் அவரை பாவமற்றவர் என்று கருதும் போது, பரத குலத்தில் தோன்றியவரே அவர் கனவில் தோன்றி தெற்கு திசைக்கு செல் என்று வழிகாட்டுவார். குகனின் இருப்பிடத்திற்கு மேற்கே ஒரு பெரிய குகை உள்ளது. அதாவது ஒரு நிலத்தடி பாதை உள்ளது. அதில் நுழைந்து அவர் 700 அடிகள் முன்னோக்கி செல்ல வேண்டும். அங்கே சூரியனை போன்ற பிரகாசத்துடன் கூடிய மரகத லிங்கமானது ஒன்று உள்ளது. அதற்கு முன்னால் மாசற்ற பொன்னிற மண் உள்ளது. அந்த நபர் அந்த லிங்கத்தை வணங்கி சிறிது மணலை எடுத்து கொள்ள வேண்டும். பின்னர் அவர் ஸ்தம்ப தீர்த்தத்திற்கு வந்து முருகனை வழிபட வேண்டும். அதன் பின்னர் இரவு வேளையில் கிணற்றிலிருந்து ஒரு கோலம், ஒரு தோலா எடை அளவு நீரை எடுத்து கொள்ள வேண்டும். அந்த திருடன் களிமண்ணை கலந்து அதை மை போல விழிகளிலும் பூச்சு போல உடலின் மற்ற பாகங்களிலும் பூசிக்கொள்ள வேண்டும். 60ஆம் அடியை எடுத்து வைக்கும்போது அந்த மையின் சக்தியால் அவர் ஒரு அற்புதமான துவாரத்தை, அதாவது பூமிக்கு அடியில் செல்லும் பாதையை காணக்கூடும். பின்னர் அவர் அந்த பாதையின் வழியாக செல்கிறார். உடலில் பூசப்பட்ட அந்த பூச்சின் சக்தியால் காரிஷம் என்று அழைக்கப்படும் மிக கொடிய புழுக்களால் அவர் உட்கொள்ளப்படுவதில்லை. அப்பாதையின் நடுவே சூரியனை போன்ற பிரகாசமான சித்தர்களை அவர் காணக்கூடும். இப்படியே முன்னேறி சென்று பிரித்தையின் மைந்தனே அர்ஜுனனே, அவர் கலாபம் எனும் சிறந்த மரத்தை அடைகிறார். அங்கு ஆயுள் காலம் 4000 ஆண்டுகளாக கருதப்படுகிறது. அங்குள்ள பழங்களை உணவாக உட்கொள்ளலாம். மேலும் புண்ணியத்தை சேர்க்க வேண்டிய அவசியம் ஏதுமில்லை. இவ்வாறு உனக்கு இது வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன் பின்னர் என்ன நிகழ்ந்தது என்பதனை செவிமடுப்பாய். எனது தவ வலிமையால் நான் அந்த பிராமணர்களை மிக சிறிய உருவங்களாக மாற்றி ஒரு தண்டின் கோலின் நுனியில் அமர்த்தி மகி சாகர சங்கமம், மகி நதியும்
கடலும் சங்கமிக்கும் இடம் நோக்கி வந்தேன். அங்கு இறங்கியதும் அவர்கள் அந்த புனித நீரோடையின் கரையில் விடுவிக்கப்பட்டனர். பின்னர் அந்த சிறந்த பிராமணர்களுடன் கரை சேர்ந்து நானும் புனித நீராடினேன். காட்டுத்தீ மரங்களை எரித்து அழிப்பது போல அனைத்து குறைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடிய பகவான் ஸ்ரீஹரி சங்கமிக்கும் இடத்தில் நாங்கள் நீராடினோம். பின்னர் அந்த சிறந்த பிராமணர்களுடன் இணைந்து நானும் புனித நீராடினேன். காட்டுத்தீ மரங்களை எரித்து அழிப்பது போல அனைத்து குறைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடிய மகி நதியும் கடலும் ஒன்றிணைந்த இடத்தில் நாங்கள் நீராடினோம். எங்கள் இப்பிறவியை நாங்கள் நீராடினோம். காட்டுத்தீ மரங்களை எரித்து அழிப்பதைப் போல அனைத்து குறைகளையும் பாவங்களையும் போக்கக்கூடிய மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் நாங்கள் நீராடினோம். பின்னர் நாங்கள் தர்ப்ப நீர்க்கடன் எனும் புனிதமான நற்கடமைகளை செய்தோம். நாங்கள் ஜபிக்கப்பட வேண்டிய மிக சிறந்த திருநாமங்களை உச்சரித்தோம். அந்த புனிதமான சங்கம இடத்திற்குள் நுழைந்து இதயத்தில் பகவான் ஸ்ரீஹரியை திருமாலை தியானித்தவாறே சூரியனை நோக்கினோம். இதற்கிடையில் தேவி பிருத்தையின் மைந்தனை தேவேந்திரனை சக்கரனை தலைவனாக கொண்ட தேவர்களும் சூரியன் ஆதித்யன் முதலான கிரகங்களும் திசை பாலகர்கள் அனைவரும் அங்கு ஒன்று கூடினர். 8 வகையான தேவர்களும் கந்தர்வர் கூட்டங்களும் தேவகன்னிகைகளும் அங்கு கூடினர். அந்த பெருவிழாவின் போது குரல் இசையும் வாத்திய இசையும் முழங்கின. நான் பிராமணர்களின் பாதங்களை சுத்தம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு விருந்தினரின் குரலை செவிமடுத்தேன். அது சாம வேதத்தின் ஓசையை போலவும் காந்தாரம் எனும் 3ஆம் ஸ்வரத்தின் இசை குறிப்பின் இனிமையுடனும் இருந்தது. சிவபெருமானின் பிரதான சிறந்த பக்தியைப் போலவே அது மனதிற்கு மிகவும் இதமாக இருந்தது. அப்போது எழுந்திருந்த பிராமணர்கள் அவரிடம், பிராமணரே, தாம் யார்? எங்கிருந்து வருகிறீர்? எதை நாடுகிறீர்? உமது விருப்பம் என்னவென்று எங்களுக்கு கூறும் என்று கேட்டனர். அந்த பிராமணர் கூறினார், நான் கபிலர் எனும் முனிவன். இச்செய்தியை நாரத மாமுனிவரிடம் தெரிவியுங்கள். நான் அவரை ஒரு வேண்டுகோள் விடுக்கவே இங்கு வந்துள்ளேன். அதனை செவிமடுத்து நான் கூறினேன், கபில முனிவரே, தாம் இங்கு வந்திருப்பதால் நான் பாக்கியம் பெற்றேன். தமக்கு எங்களால் வழங்க முடியாதது என்று எதுவும் இல்லை. தம்மை விட தகுதியானவர் வேறு யாரும் இல்லை. கபிலாச்சாரியார் கூறினார், பிரம்மனின் புதல்வரான நாரத முனிவரை, தாம் எனக்கு எதை வழங்க வேண்டும் என்பதை செவிமடுப்பீராக. எனக்கு 8000 பிராமணர்களை தார். கலாபம் எனும் கிராமத்தில் வசிக்கும் அந்த பிராமணர்களுக்கு நான் நிலங்களை தானமாக வழங்கவிருக்கிறேன். புனிதமான இறைவனை இதை செய்து தாரும். அதன் பின் நான் இவ்வாறு உறுதியளித்தேன், முனிவரே, அப்படியே ஆகட்டும். கபிலரே, காபிலம் எனும் சிறந்த புனித தலத்தை தாம் உருவாக்கட்டும். சார்தம் அல்லது ஏதேனும் மங்களகரமான வேளையில் ஒரு விருந்தினர் ஆசிரமத்திற்கு வந்த பின் திருப்பி அனுப்பப்பட்டால், அதாவது ஏமாற்றமடைய செய்யப்பட்டால், அந்த நபரின் அனைத்து சடங்குகளும் பயனற்றதாகிவிடும். விருந்தினரை உபசரிக்காதவன் ரௌரவன் எனும் நரக உலகிற்கு செல்வான். விருந்தினரை முறையாக உபசரிப்பவன் தேவர்களாலும் போற்றப்படுகிறான். முனிவர் கபிலருக்கு உணவளிக்கப்பட்டு பரிசுகள் மற்றும் யாகங்கள் மூலம் அவர் திருப்திப்படுத்தப்பட்டார். அதன் பின்னர் சித்தர்கள் மற்றும் தேவர்களின் சபையில் பாதங்களை சுத்தம் செய்யும் சடங்கிற்காக புகழ்பெற்ற முனிவரான ஹாரீதர் அழைக்கப்பட்டார். அப்போது ஹாரீதர் தனது இடது பாதத்தை முன்னோக்கி வைத்தார். உடனே சித்தர்கள், தேவகன்னிகைகள் மற்றும் தேவர்களிடையே உரத்த சிரிப்பொலி எழுந்தது. ஆனால் பூமியின் நிலையை ஆழ்ந்து சிந்தித்த பிராமணர்கள் நன்று நன்று என்று பாராட்டினர். அப்போது என் மனதில் திடீரென ஒரு பெரும் துயரம் எழுந்தது. முந்தைய ஞானிகள் பாடிய அந்த காத்தா செய்யுள் முற்றிலும் உண்மையானது என்று நான் எண்ணினேன். அனைத்து செயல்களிலும் சடங்குகளிலும் ஹ என்ற ஒலி அச்சரம் இழிவானதாக கருதப்படுகிறது. சிறந்த பணிகளையோ அல்லது புனிதமான சடங்குகளையோ செய்பவர்கள் மங்களகரமான சொற்களை உச்சரிக்க வேண்டும். பின்னர் நான் பிராமணர்களை நோக்கி, நீங்கள் அறிவிலிகளாகி விடுவீர்கள். வறுமையால் குழப்பத்திற்கும் சீர்குலைவிற்கும் ஆளாவீர்கள். உங்களிடம் மிக குறைந்த அளவே செல்வமும் தானியமும் இருக்கும் என்று கூறினேன். இவ்வாறு கூறப்பட்டதும் ஹாரீதர் புன்னகைத்து கொண்டே பின்வருமாறு கூறினார், முனிவரே, எங்களை சபிப்பதன் மூலம் உங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும். உங்களுக்கு என்ன சாபத்தை அளிக்க முடியும்? இந்த சாபமே உங்களுக்குரிய சாபமாக அமையும். அதை செவிமடுத்து நான் சிந்தித்தவாறே, பிராமணரே, நீங்கள் உங்களது
இடது பாதத்தை முன்னோக்கி வைத்த பின்னர் நான் வேறு என்ன செய்ய என்று வினவினேன். ஹாரீதர் கூறினார், அறிஞரே, என் மனதில் ஏன் சோர்வு ஏற்பட்டது என்பதற்கான காரணத்தை செவிமடுங்கள். ஏனெனில் நான் எனக்குள் இவ்வாறு எண்ணினேன், ஐயகோ, தானங்களை பெறுவது ஒரு துயரமான விஷயம். தானங்களை பெறுவதால் பிராமணர்களின் அந்த பிராமண தேஜஸ் ஆன்மீக ஒளி குறைகிறது. மகாதானத்தை, பெரிய கொடையை ஏற்கும் ஒரு பிராமணர் தனது அனைத்து புண்ணியங்களையும் மங்களகரமான தன்மைகளையும் கொடையாளிக்கு அளிக்கிறார். அதே சமயம் கொடையாளி தனது அமங்கலமான தன்மைகளையும் பாவங்களையும் அவருக்கு அளிக்கிறார். கொடையாளியும் பெறுநரும் ஒருவருக்கொருவர் வாதிட நேரலாம். எவர் ஒருவர் பரிசு அல்லது தானத்தை பெறுவதற்காக உள்ளங்கையை மேல் நோக்கி வைத்து தன் கரத்தை நீட்டுகிறாரோ அவர் குறைந்த அறிவுடையவராக கருதப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறார். நாரத மாமுனிவரை, நான் இவ்வாறு சிந்தித்ததால் தான் என் மனதில் ஒருவித சோர்வு ஏற்பட்டது. பின்வருவோர் சோர்வுடனும் கவனக்குறைவுடனும் காணப்படுவார்கள். தூக்கமின்மையால் அவதிப்படுவர், மிகுந்த அச்சம் கொண்டவர், அதீத காம உணர்வு கொண்டவர், துயரத்தால் பாதிக்கப்பட்ட, தம் உடைமைகள் அனைத்தையும் இழந்தவர் மற்றும் மனம் வேறொரு விஷயத்திலோ அல்லது வேறொரு நபரிலோ ஆழ்ந்து ஈடுபட்டிருப்பவர். அறிவுடையவர் இத்தகையோர் மீது கோபம் கொள்ளக்கூடாது. முனிவரே, ஒருவேளை நீங்கள் கோபம் கொண்டால் அது உங்களுக்கு மட்டுமே தீங்கினை விளைவிக்கும். அதன் பின் நான் என் தவறை உணர்ந்து வருத்தத்துடன் அவர்களிடம் இவ்வாறு கூறினேன், செயலுக்கு முன் சிந்திக்காத தீய எண்ணம் கொண்ட எனக்கு கேடு விளையட்டும். எதையும் நன்கு ஆராயாமல் செயலில் இறங்குபவர்களுக்கு என்னென்ன துன்பங்கள் தான் நேராது. ஒரு செயலில் திடீரென அவசரப்பட்டு இறங்கக்கூடாது. அது பெரும் பேரழிவுகளுக்கு காரணமாகிவிடும். எதையும் செய்வதற்கு முன் நன்கு சிந்தித்து செயல்படும் நிதானமான ஒருவரை செல்வங்கள் அனைத்தும் தேடி வருகின்றன. சிரகாரி என்று முன்பு ஒரு அறிஞர் உண்மையாகவே கூறினார். முற்காலத்தில் அங்கிரசர் குலத்தில் சிரகாரி என்ற பெயருடைய மிகுந்த புத்திசாலியான புகழ்பெற்ற பிராமணர் ஒருவர் இருந்தார். அவர் கௌதம முனிவரின் மகனாவார். அவர் எந்த ஒரு செயலையும் நீண்ட நேரம் சிந்தித்து தாமதமாகவே தொடங்குபவராகவும் தாமதமாகவே அவற்றை முடிப்பவராகவும் இருந்ததால் சிரகாரி என்று அழைக்கப்பட்டார். மந்தமான வேகத்தில் செயல்பட்டதால் கூர்மையான அறிவுடையவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொள்ளும் ஆனால் தொலைநோக்கு பார்வை இல்லாதவர்களால் அவர் முட்டாள் என்றும் மந்த புத்தி கொண்டவர் என்றும் அழைக்கப்பட்டார். ஒரு முறை அவரது தாயின் ஒழுக்க சீர்கேட்டை கண்டு அவரது தந்தை கோபமடைந்தார். மற்ற மகன்களை விட்டுவிட்டு அவரிடம், உன் தாயை கொன்றுவிடு என்று தந்தை கூறினார். எதையும் தாமதமாக செய்யும் தனது இயல்பின் காரணமாக சிறிது நேரம் கழிந்து அவர் அப்படியே ஆகட்டும் என்று கூறினார். தாமதமாக செயல்படும் வழக்கத்தின்படி அவர் நீண்ட நேரம் இதனை குறித்து சிந்திக்கலானார். என் தந்தையின் கட்டளையை நான் எவ்வாறு நிறைவேற்றுவது? அதே சமயம் என் தாயை கொல்லாமல் எப்படி இருப்பது? தர்மத்தை செய்வதாக கூறிக்கொண்டு ஒரு தீயவனைப் போல நான் இந்த பாவத்தில் மூழ்கி விடலாமா? தந்தையின் கட்டளை தர்மம் என்றால் தாயை கொல்லாமல் விடுவது அதர்மமாக அமையலாம். ஒரு மகனாக இருக்கும் நிலையில் எனக்கு சுதந்திரம் இல்லையே. இது என்னை மிகவும் வருத்துகிறதல்லவா? ஒரு பெண்ணை கொன்ற பின்னர், அதுவும் தன் சொந்த தாயையே கொன்ற பின்னர் யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? தந்தையை அவமதித்த பிறகு யார் புகழை அடைய முடியும்? தந்தையை மதிப்பது முறையானது, அதே சமயம் தன் தாயை பாதுகாப்பதும் முறையானதே. அவர்கள் இருவருமே பொறுமைக்கும் மரியாதைக்கும் உரியவர்கள். அவர்களை ஒருவர் எவ்வாறு மீற முடியும்? தந்தை தன் மனைவியின் மூலம் தன்னைத்தானே மீண்டும் உருவாக்கி கொள்கிறார். அவர் தன் மனைவியின் மூலமே மறுபிறவி எடுக்கிறார். அதுவே குடும்பத்தின் ஒழுக்கம், கற்பு மற்றும் ஆன்மீக வம்சாவளி ஆகியவற்றை நிலைநிறுத்தி பாதுகாப்பதற்காகவே அவர் அவ்வாறு செய்கிறார். நானே அவருடைய மறுவடிவம். என் தந்தையால் எனக்கு மகன் என்ற அந்தஸ்து அளிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பிறப்பிற்கு பிந்தைய புனித சடங்கின் போதும் பூணூல் அணிவிக்கும் சடங்கின் போதும் தந்தை கூறும் வார்த்தைகளே தந்தை எனும் பெருமையை பெரும் விருப்பத்துடன் அந்த உறவை உறுதிப்படுத்த போதுமானவை. நம் உடல் உள்பட வழங்கப்பட தகுதியான அனைத்தையும் வழங்குபவர் தந்தையே. எனவே தந்தையின் கட்டளையை அப்படியே நிறைவேற்ற வேண்டும். அது குறித்து மறுபரிசீலனை செய்ய தேவையில்லை. யாருடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறாரோ அவருடைய தந்தையே சொர்க்கம், தந்தையே தர்மம், தந்தையே மிகச்சிறந்த தவம். தந்தை மகிழ்ந்தால் அனைத்து தேவர்களும் மகிழ்கின்றனர்.
தந்தை ஆசி வழங்கினால் அவை உடனடியாக பலனளிக்க தொடங்குகின்றன. தந்தை மகிழ்ச்சியுடன் வாழ்த்தினால் அது அனைத்து பாவங்களையும் போக்கும் பரிகாரமாக அமைகிறது. மலர் காம்பிலிருந்து பிரிகிறது, பழம் காம்பிலிருந்து கீழே விழுகிறது. ஒரு மகன் தன் தவறான செயல்களால் அந்த பிதுர் அன்பை குலைக்க முயலலாம், ஆனால் தந்தை அதை துறப்பதில்லை. தந்தையின் முக்கியத்துவத்தை குறித்து இவ்வாறு சிந்திப்பதே மகனின் கடமையாகும். தந்தையின் ஸ்தானம் ஒருபோது அற்பமானதல்ல. இனி நான் என் தாயை குறித்து சிந்திக்கிறேன். புனிதமான நெருப்பை மூட்டுவதற்கும் பயன்படும் அரணி மரக்கட்டை எப்படி நெருப்பிற்கு காரணமோ அதே போல பஞ்சபூதங்களால் உருவான எனது இந்த மனித உடலுக்கு காரணமானவர் என் தாய் ஆவார். ஒரு மனிதனின் உடலுக்கு தாய் ஒரு அரணி போன்றவள். வாழ்க்கையின் அனைத்து நோக்கங்களின் நிறைவும் அவளே ஆவாள். தாயை பெற்றிருப்பவன் சிறந்த பாதுகாப்பை பெறுகிறான். இல்லையேல் அவன் ஆதரவற்றவனாகவும் வழிகாட்டுதல் இல்லாதவனாகவும் ஆகிவிடுகிறான். ஒரு பெண்மணியை தாயாக ஏற்றுக்கொண்டால் செல்வம் இல்லாவிட்டாலும் அவன் ஒருபோதும் துன்பமடைவதில்லை. முதுமை கூட அவனை பீடிப்பதில்லை. ஒருவரிடம் செல்வம் இல்லாவிட்டாலும் அவர் இல்லத்திற்குள் அம்மா என்று அழைத்து தாயை அணுகுகிறார். தாயை சார்ந்திருப்பவர் 100 வயதானாலும் சரி, மகன்கள் மற்றும் பேரன்களால் சூழப்பட்டிருந்தாலும் சரி, ஒரு 2 வயது குழந்தையைப் போலவே நடந்து கொள்வார். மகன் திறமையானவனோ அல்லது திறமையற்றவனோ, மெலிந்தவனோ அல்லது பருமனானவனோ யாராக இருந்தாலும் உணவு மற்றும் வளர்ப்பு குறித்த விதிமுறைகளின்படி அவனை வளர்ப்பவள் தாயே ஆவாள். வேறு யாரும் இதை செய்யவில்லை. முதுமை அடையும் போது மனிதன் துயரமடைகிறான். தாயை பிரிந்தால் ஒருவன் முதுமையும் துயரத்தையும் அடைகிறான். அப்போது அவனுக்கு இந்த அகிலமே வெறுமையானதாக தோன்றுகிறது. தாயை போன்ற நிழல், அதாவது சுட்டெரிக்கும் வெயிலிலிருந்து பாதுகாப்பு வேறில்லை. தாயை போன்ற இலக்கு, ஆன்மீக அடைவு வேறில்லை. தாயை போன்ற பாதுகாப்பு வேறில்லை. தாயை போன்ற தாகம் தணிக்கும் நீர் நிலையும் குழந்தைக்கு பால் ஊட்டுவதால் வேறில்லை. அவள் நம்மை தன் வயிற்றில் தாங்குவதால் தாத்ரி என்று அழைக்கப்படுகிறாள். நம்மை பெற்றெடுப்பதால் அவள் ஜனனி ஆவாள். நம் உடல் உறுப்புகளின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் காரணமாவதால் அவள் அம்பா எனப்படுகிறாள். வீர புதல்வர்களை பெற்றெடுப்பதால் அவள் வீரசு என்று அழைக்கப்படுகிறாள். குழந்தைகளுக்கு சேவை செய்வதால் அவள் ஸ்வஸ்ரு என்று அழைக்கப்படுகிறாள். மரியாதைக்கும் கௌரவத்திற்கும் உரியவள் என்பதால் அவள் மாதா, அன்னை என்று அழைக்கப்படுகிறாள். தந்தையே அனைத்து தேவர்களின் ஒட்டுமொத்த வடிவம் என்பதை அவர்கள் அறிவார்கள். மனிதர்களோ அல்லது தேவதைகளோ தாயை விட சிறந்தவர்கள் அல்லர். ஆசிரியர்கள் நெறி தவறினால் அவர்களை கைவிடலாம், ஆனால் தாயை அவள் நெறி தவறி இருந்தாலும் ஒருபோதும் கைவிடலாகாது. ஏனெனில் குழந்தைகளை தன் கருப்பையில் தாங்கி வளர்ப்பவள் என்ற வகையில் மற்ற யாரையும் விட தாயே மிக முக்கியமானவள். கௌசிகி ஆற்றங்கரையில் தன் பெண்களுடன் விளையாடி கொண்டிருந்த மன்னன் பலியை அவனது தாய் ஏக்கத்துடன் கண்டு கொண்டிருந்தாள். அவள் ஆசிரமத்திற்கு திரும்ப அதிக நேரம் எடுத்து கொண்டதால் தன் சொந்த தாயையே கொல்லுமாறு அவன் தன் தந்தையால் பணிக்கப்பட்டான். அவன் அந்த விஷயத்தை குறித்து ஆழ்ந்து சிந்தித்ததாலும் நீண்ட நேரத்திற்கு பிறகும் அவனது சிந்தனை ஒரு முடிவிற்கு வரவில்லை. இதற்கிடையில் சக்கரன் தேவேந்திரன் ஒரு பிராமண வடிவம் கொண்டு பின்வரும் செய்யுளை பாடிக்கொண்டே அவனது தந்தையின் ஆசிரமத்திற்கு அருகில் வந்தான். சூத்திரக்காரர் சூத்திரங்களை இயற்றியவர் கூறியுள்ளபடி பெண்கள் அனைவரும் பொய்யானவர்கள், நம்பத்தகாதவர்கள். எனவே அவர்களிடமிருந்து பலனை, சந்ததியை மட்டுமே பெற வேண்டும். கற்றறிந்தவனும் புத்திசாலியும் அவர்களின் குறைகளை உற்று நோக்க கூடாது. இதனை கேட்ட தாராள மனப்பான்மை கொண்ட மேதாதி அல்லது கௌதமன் அவரை வணங்கினான். அவன் துயரமும் கவலையும் அடைந்தான். கண்ணீர் பெருக திரும்பினான். ஐயகோ, நான் தீய எண்ணத்தால் வழிநடத்தப்பட்டு விட்டேன். துயரக்கடலில் மூழ்கிவிட்டேன். கற்புடைய பெண்ணான என் மனைவியை கொன்று விட்டேனே. இந்த பாவத்திலிருந்து என்னை யார் விடுவிப்பார்கள்? தாராள மனப்பான்மை கொண்ட சிரகாரியை நான் அவசரத்தில் ஒரு செயலை செய்யுமாறு பணித்து விட்டேனே. அவன் சிரகாரி, செயலில் தாமதம் செய்பவன் என்றால் அவன் என்னை இந்த பாவத்திலிருந்து காப்பாற்றக்கூடும். சிரகாரியே, உனக்கு நலம் உண்டாகட்டும். சிரகாரியே, உனக்கு நலம் உண்டாகட்டும். இன்று நீ செயலில் தாமதம் காட்டினால் நீ உண்மையாகவே சிரகாரிதான். என்னையும் உன் தாயையும் நான் ஈட்டிய தவ பயனையும் காப்பாற்றுவாயாக. பாவச் செயலில் இறங்கியுள்ள என் ஆன்மாவையும் காப்பாற்றுவாயாக.
சிறந்த பெயரை கொண்ட சிரகாரியே. இவ்வாறெல்லாம் எண்ணியபடி மனச்சோர்வுற்ற கௌதமர் அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அவர் தன் மகன் சிரகாரியை அவனது தாயின் அருகில் கண்டார். தந்தையை கண்டதும் மிகுந்த துயரமடைந்த சிரகாரி தான் வைத்திருந்த ஆயுதத்தை கீழே போட்டுவிட்டு தலை குனிந்தபடி அவர் அருகில் நின்றான். அவரிடம் கருணை வேண்டி நின்றான். மகன் தலை குனிந்து தரையில் பணிந்து வணங்குவதையும் தன் மனைவி இன்னும் உயிரோடு இருப்பதையும் கண்டு அவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மகன் கரத்தில் ஆயுதத்துடன் அவள் அருகில் நின்றபோது அவன் அவளை கொல்லப் போகிறான் என்பதை அவள் உணர்ந்திருக்கவில்லை. மகன் தந்தையின் பாதங்களில் பணிந்து வணங்குவதை கண்டு அவளுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. பயத்தின் காரணமாக ஆயுதத்தை எடுத்த தனது சஞ்சலமான செயலை அவன் மறைக்க முயல்கிறான் போலும். அவனது தந்தை நீண்ட நேரம் புன்னகைத்தார். நீண்ட நேரம் அவனது தலையை முகர்ந்து கண்டார். நீண்ட நேரம் தனது கரங்களால் அவனை அணைத்து கொண்டார். மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட நீண்ட காலம் வாழ்க, நீண்ட காலம் மகிழ்ச்சியாக இருந்த மேதாதிதி தன் மகனிடம் கூறினார், சிரகாரிகா, உனக்கு நல்வாழ்வு உண்டாகட்டும். நீண்ட காலம் சிரகாரியாக செயலின்மையை தாமதப்படுத்துபவனாக இருப்பாய். சாந்த குணமுள்ள மகனே, நீண்ட காலம் மிகுந்த தாமதத்திற்கு பின்னர் நீ செய்யும் காரியம் எனக்கு வருத்தம் அளிப்பதில்லை. கற்றறிந்தவரும் சிறந்த முனிவருமான கௌதமர் பின்வரும் செய்யுள்களையும் மேற்கோள் காட்டினார். ஒருவர் நீண்ட காலம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஒருவர் தான் செய்ததை தர்மத்திற்கு பின்னரே கைவிட வேண்டும். ஒருவர் நீண்ட சோதனைக்கு பிறகே நட்பு கொள்ள வேண்டும். ஆனால் அந்த நட்பு நீண்ட காலம் பேணப்பட வேண்டும். நோயிலும் கர்வத்திலும் செருக்கு, அதாவது ஆணவம், பாவச் செயலிலும் விரும்பத்தகாத செயலிலும் தாமதிப்பவர் புகழப்படுகிறார். பின்வரும் நபர்களின் குற்றம் தெளிவாக இல்லாத போது நடவடிக்கை எடுக்க தாமதிப்பவர் புகழப்படுகிறார். அவர்கள் உறவினர்கள், நண்பர்கள், பணியாளர்கள் மற்றும் பெண்கள். ஒருவர் நீண்ட காலம் நீதியான செயல்களை தொடர வேண்டும். ஒருவர் நீண்ட காலம் தேடலையும் ஆராய்ச்சியையும் தொடர வேண்டும். ஒருவர் நீண்ட காலம் கற்றறிந்த மனிதர்களுடன் பழக வேண்டும். ஒருவர் விரும்பிய மற்றும் நேசிக்கப்பட்ட நபர்களுக்கு நீண்ட காலம் சேவை செய்யுங்கள். ஒருவர் நீண்ட காலம் தன்னைத்தானே பயிற்றுவித்துக் கொள்ள வேண்டும். நற்பண்பு மற்றும் நீதியான அறிவுரைகளை மற்றவர்களுக்கு கூறுவதில் கூட ஒருவர் தாமதித்தால் அவர் இகழப்படுவதில்லை. ஒருவர் மற்றவர்களிடம் நீண்ட காலம் கேட்டு அவர்கள் சொல்வதை செவிமடுக்க வேண்டும். அத்தகைய தாமதத்தால் ஒருவர் அவமதிக்கப்படுவதில்லை. நீதியான காரியத்தை செய்யும் போது எதிரியின் கரங்களில் ஆயுதங்கள் இருக்கும் போது, தகுதியான நபர் அருகில் இருக்கும் போது, ஆபத்து இருக்கும் போது, மற்ற நல்லவர்களை வணங்கும் விஷயத்தில் தாமதிப்பவர் புகழப்படுவதில்லை. இதை கூறிய பிறகு அவர் தனது மனைவி மற்றும் மகனுடன் தனது ஆசிரமத்தை அடைந்தார். அவர் நீண்ட காலம் வழிபாடு செய்தார். அந்த முனிவர் சொர்க்கத்திற்கு சென்றார். அங்கு அவர் நீண்ட காலம் தங்கினார். நம்மை பொறுத்தவரை நாம் இவ்வாறு உரையாடினாலும் மாயையால் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். கலியுகத்தில் பிராமணர்களே, என் சாபம் உங்கள் மீது விழும். சில பிராமணர்கள் எப்போதும் எல்லா நற்குணங்களுடனும் திகழ்வார்கள். பிராமணர்களின் பாதங்களை சுத்தம் செய்த பின் தர்மவர்மனுக்கு அருகில் தேவர்களை சாட்சியாக நிறுத்தி சங்கல்ப சடங்கை, அதாவது செய்யப்படவிருக்கும் காரியத்தை சடங்கு ரீதியாக அறிவித்தல் நிகழ்த்தினேன். தங்கம், பசுக்கள், வீடுகள், ரொக்கப்பணம் போன்ற பல்வேறு பரிசுகளாலும் மனைவிகள், ஆபரணங்கள் மற்றும் ஆடைகளாலும் பிராமணர்கள் திருப்திப்படுத்தப்பட்டனர். பின்னர் தேவேந்திரன் தன் கரத்தினை உயர்த்தி தேவர்கள் சபையில் கூறினார், ஹரனின் திருமேனியில் வீற்றிருக்கும் மலையின் மகளும் கணேசனும் நாம் அனைவரும் நிலைத்திருக்கும் வரையிலும், உலகங்களும் நிலைத்திருக்கும் வரையிலும் சூரர்களே, நாரத மாமுனிவரால் ஸ்தாபிக்கப்பட்ட இந்த புனித தலம் செழித்து மகிழும். ஒருவன் இங்குள்ள மக்களை தொல்லை தரும் செயல்கள், திருட்டுக்கள் போன்றவற்றால் துன்புறுத்தினாலோ அல்லது இந்த இடத்தை எடுத்தாலோ அவன் பிரம்மாவின் சாபம், ருத்ரனின் சாபம், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சாபம் மற்றும் பிராமணர்களின் சாபம் ஆகியவற்றிற்கு ஆளாவான். அதனை செவிமடுத்த அனைவரும் மகிழ்ந்து அப்படியே ஆகட்டும் என்றனர். இவ்வாறு என்னால் ஸ்தாபிக்கப்பட்ட புனித தலத்தில் அந்த முனிவர் கபிலாச்சாரியாரின் புனித பகுதியை நிறுவினார். அவை இரண்டும் தேவர்களுக்காகவே இருந்தன. அதனை செவிமடுத்தவுடன் மகிழ்ந்த தேவர்கள் தேவலோகம் சென்றனர். ஸ்ரீ கௌமாரிகா காண்டத்தின் 6ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.